தியாக தீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்துயம்பும் பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் தொனிப்பொருளுடன் கூடிய ஆவண காட்சியகம் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலயம் ஒன்றில் நேற்று சனிக்கிழமை மாலை 6:30 மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட்டது. தியாக தீபம் திலீபனின் பிரதான தூபி முன்றலில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வரலாற்று ஆவண காட்சியகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆவண காட்சியகத்தில் தியாக தீபன் திலீபனின் திருவுருவச் சிலை மூத்த போராளி பஷீர் காக்காவால் திரைநீக்கம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டதுடன் சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தியாக தீபம் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள், பத்திரிகை ஆவணங்கள் என்பன தொகுத்து காட்சிப்படுத்தப்பட்டது. இதன்போது மாவீரர்களின் பெற்றோர், அரசியல் தலைவர்கள், சிவில் சமூகத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மேலிடத்தில் பேசுவதாக சொல்லியிருந்தார். 6ஆம் நாள் திலீபனால் பேச முடியாமல் போனது. 7ஆம் நாள் இந்திய பத்திரிகைகள் இலங்கை சென்றிருந்தது. அவர்களிடம் திலீபன் எந்த முடிவும் பொதுமக்களின் உண்ணாவிரத போராட்டத்தில் களமிறங்கினார்கள். 9ஆவது நாள் திலீபனால் கை தெற்க முடியவில்லை. அன்று இந்திய தூதுவர்கள் மற்றும் விடுதலை புலிகள் இடையில் 2 கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்து தோல்வியில் முடிந்தது. 10ஆவது நாள் திலீபனின் உடல்நிலை மிகவும் மோசமாகி நாளைக்கு உள்ளத்திற்கு 52 ரத்த அழுத்தம் 82 என் தோழர்களுடன் சேர்ந்து அவர் லட்சியத்திற்காக உழைப்பேன் என்றார். 11ஆவது நாள் உடல் அசைவற்று கேட்கிறார் திலீபன். அவருக்கு மிகவும் பிடித்த பாடலான ஓ மரணித்த வீரனே, உன் ஆயுதங்களை எனக்குத்தா, உன் சீருடைகளை எனக்குத்தா என்ற பாடலை அங்கிருந்தோர் பாடினார்கள். அவர் வைத்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாததால் 12ஆவது நாள் காலை 10:48 அந்த வீரன் ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு பருக்கை உணவு என எதையும் கொள்ளாமல் தனது விதமான கோரிக்கையை மட்டும் நெஞ்சில் வைத்துக் கொண்டு வீர மரணம் அடைந்தார். திலீபனின் முன்னாள் அகிம்சை தேசத்து ஆட்சியாளர்களின் காலில் விழாததால், அவனின் கோரிக்கை ஏற்கப்படாததால் காந்தான பின்பும் அதே நிலை நீடிப்பது குறித்து வாய் திறக்காமல் மௌனியாக இருக்கிறார்கள். இனி அங்கே அமைதிக்கு தடையாக ஆயுதமோ அகிம்சை வழி போராட்டங்களோ இல்லை என்பது நிரூபணமாகிறது. மறுக்கப்படும் உரிமைகள் தான் அம்மக்களை மீண்டும் மீண்டும் போராட மாணவர்கள் வந்து கைக்குலுக்கி தமது அன்புகளை வெளிப்படுத்துகிறார்கள். காசி ஆனந்தன் ராஜநாட்டில் அவரை சூழ அவர் இருக்க உண்ணாவிரத இடத்தை நோக்கி சென்றது வாகனம். உண்ணாவிரதத்திற்காக யாழ்ப்பாணம் என்னும் கலாச்சார மொழியில் நாங்கள் கந்தசுவாமி கோவில் வெற்றி கழகத்துடன் என்பதற்கு சான்று செல்வதாக அமைந்திருக்கிறது. கல்வியில் தீராத தாகம் கொண்ட திலீபன் புத்தகங்களை சொல்லுமானவர் என்பதால் தான் படிப்பதற்கான புத்தகங்களை ஏற்கனவே கேட்டிருந்தார். சோர்வுடன் படுத்திருந்த திலீபனின் தலையும் தனது கரங்களால் மரணிக்கிறார். ஒரு தகப்பனின் அன்பையும் தாயின் பாசத்தையும் ஒன்றாக குழைத்தது போல 17/9/1987 திலீபனுக்கு ஆதரவாக வைக்க வேண்டும் என்று கூறினாலும் அவரால் நடக்க முடியவில்லை என்பதால் அவரது படுக்கையிலேயே சிறுநீர் கழிக்க மக்கள் கூட்டம் தாண்ட முடியாத அளவு நல்ல முற்றத்தில் முதல் யாவத்தையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறார்கள். ஒரு தியாக தீபம் மங்களான வெளிச்சத்தில் இருந்தது. ஆனால் திலீபனின் நாடி துடிப்பு நிமிடத்திற்கு 52. ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய சாதாரண புரட்சி அவன் பேசிய நான் இறப்பதில் சில அப்படி இறந்ததும் வானத்தில் இருந்து என் தோழர்களுடன் சேர்ந்து நமது லட்சியத்திற்காக உழைப்பேன் என்ற வார்த்தைகளில் தெரியவர் அவர் வேறு ஒரு கட்டிலுக்கு மாற்றப்படுகிறார். ஒளிபெருக்கியில் திலீபனுக்கு மிகவும் பிடித்த ஓ மரணித்த வீரனே, உன் ஆயுதங்களை எனக்குத்தா பாடல் ஒளித்து
அவர்களை கேட்டிருந்தார். உண்ணாவிரத காரணங்களை விளக்கும் பல்வேறு நபர்களின் உரைகளோடு அந்த நாள் நிறைவுக்கு வர இரவு 11 மணி அளவில் வந்து திலீபனை சந்திக்கிறார் தேசிய தலைவர் பிரபாகரன். தான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி காவல் தரங்களை அதிக சிரமம் என்று முடித்துக் கொண்டு தினசரி பத்திரிகைகளை படித்து அவர் கைகளை வந்து சேர்க்கிறது. என தெரியாது என ஆரம்பித்து தேசிய வரிகள் கலந்து முதலில் கரம்பொழிக்காக நினைவு கூறுகிறார். கண்டிப்பாக என் மக்கள் விடுதலையை காண்பார்கள். கூடியிருந்து கேட்ட மக்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள். அன்றிரவும் தலைவர் வந்து திலீபனை சந்திக்கிறார். சோர்வுடன் படுத்திருந்த திலீபனின் தலையை தனது கரங்களால் வருகிறார். ஒரு தகப்பனின் அன்பையும் தாயின் பாசத்தையும் ஒன்றாக துளைத்தது போல் இருந்தது அந்த ஸ்பரிசம். 3வது நாளன்று எழுந்த திலீபன் பார்ப்பதற்கு சற்று விகாரமாக தெரிந்தார். வானம் திறந்து மழை பொழிய ஆரம்பிக்கிறது. மக்கள் அசைவதாக இல்லை. மழையில் நனைந்தவாறே மக்கள் போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிக கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அவர்கள் எண்ணத்தில் தர வேண்டும். இல்லையென்றால் இந்த தமிழ் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் கொண்டலை ஆரம்பித்திருந்தது. உடல்கள் பாலம் பாலமாக வெடித்திருந்தன. இந்திய படை தென்பிராந்திய தளபதி திவேந்தர் சிங் இலங்கைக்கு வந்து பிரபாகரனையும் உடலுக்கு இந்திய தூதரக பாதுகாப்பு அதிகாரி குப்தா ஆகியோர் இந்தியாவை சார்பில் விடுதலை புலிகள் சார்பில் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.